முத்துவோட ஃபோனை கடலை தூக்கி போடுறதுக்காக வித்யா வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க செருப்பு வந்து அந்த போயிடுது. அடைச்சேன், இப்பதான் இப்படியெல்லாம் நடக்கணுமா, வண்டியை சர்வீஸ்க்கு கொடுத்தது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த போன செருப்போடவே அப்படியே தரைச்சிக்கிட்டே வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரோட வந்து டேர்ன் பண்ணும்போது அங்க செருப்பு தைக்கிற தாத்தாவும் பாட்டியும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பாடா நமக்கு லக் இருக்குது, இங்க செருப்பு தைக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு, தாத்தா இந்த செருப்பு பிஞ்சு போச்சு, கொஞ்சம் தைச்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு தானே நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்தமா தான் பிஞ்சிருக்கு, சின்ன வேலை தான், உடனே தைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வாங்கி அதை தைச்சிட்டு இருக்காரு. அவர் அந்த செருப்பு தைச்சிட்டு இருக்கும்போது கூட அந்த முத்துவோட போன்ல இருக்கிற வீடியோவை தான் பார்த்து ரசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்தம்மா தைச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. 30 ரூபான்னு சொல்றாங்க. காசை கொடுத்துட்டு இப்படி திரும்புறாங்க. கரெக்டா ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோக்கு கை காமிச்சு ஆட்டோல போய் ஏறக்கு போறாங்க. ஆட்டோக்காரங்க கிட்ட வந்து பீச்சுக்கு போகணும், எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பேக்ல கைவிட்டு நம்ம எடுக்கிறாங்க. அவங்க பேக்ல கைவிட்டு ஏதோ தொலைவிட்டு இருக்கும்போதே வந்து முத்துவோட போன் வந்து கீழே விழுந்துருது. அதை வந்து அந்த செருப்பு தைக்கிற தாத்தா வந்து பாத்துறாரு. ஆனா அந்த போன் கீழே விழுந்தது கவனிக்காம வித்யா வந்து ஆட்டோ ஏறி போயிடுறாங்க. அந்த தாத்தா வந்து ஏமா போன் கீழே விழுந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனா அதை அவங்க நோட்டீஸ் பண்ணல. என்னாச்சுங்க, எதுக்கு இந்த மாதிரி சத்தம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கேட்கறாங்க. இப்ப அந்த செருப்பு தைச்சிட்டு போன பொண்ணு ஆட்டோ ஏறும்போது போன் கீழே விழுந்துருச்சு பாரு, அது கவனிக்கவே இல்லை அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி இருங்க, போன் காணோம்னா திரும்ப இங்க தானே வருவாங்க, நம்ம எடுத்து வைக்கலாம், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து அந்த போனை எடுத்துட்டு வந்து தாத்தா கையில கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ரொம்ப அசால்ட்டா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து வாங்கி வைக்கிறாரு. போனை தொலாவும் போது காணான்னு சொல்லிட்டு இங்கதான் எங்காவது மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டு வருவாங்க, அப்ப கொடுத்துடலாம், பத்திரமா வைமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா மீனா வந்து வீட்டுல இருந்து கிளம்பி எல்லா பக்கம் போய் பூ கொடுக்கறதுக்கு போறாங்க. அப்புறம் பூ கொடுத்து முடிச்சுட்டு ஒரு கல்யாண மண்டபத்துக்கிட்ட போறாங்க. யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு. சார், நான் இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்றதுக்காக நான் பேசியிருந்தேன், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கு முதல்ல ஆள் இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இல்ல சார், நான் ஓனர் பார்த்து ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன், என்னோட சாம்பிள் எல்லாம் கூட நான் கொடுத்துருக்கேன், அவர் எனக்கு ஆர்டர் கொடுக்கறதா தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. ஓ, அது நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. நான் தான் அந்த கல்யாண மண்டபத்தோட மேனேஜர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. வணக்கம் சார், நான் வந்து அன்னைக்கு வரும்போது நீங்க இல்ல அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. உங்களோட சாம்பிள் எல்லாம் நாங்க பார்த்தோம், நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப பெரிய பெரிய கல்யாணம் இதுதான் நடந்துட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் வெளியே நாங்க ஆர்டர் கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன ஃபங்க்ஷன் ஏதாவது வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உங்களை மாதிரி ஆளுகள்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் சார் ஆகும். இப்பதான் நான் வந்து இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன ஆர்டர் கொடுத்தா போதும் சார், அந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாவே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. கண்டிப்பா நான் சொல்றேம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி மீனா வந்து கிளம்பி வெளியே வராங்க. வெளியே கிளம்பி வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா மீனாவை நேற்று ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆளை வந்து மறுபடியும் ஆப்போசிட்ல வண்டியில் நின்றுட்டு இருக்கான். என்ன இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி முறைச்சிக்கிட்டு மீனா வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி போறாங்க. ஆப்போசிட்ல வந்து நின்று ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. ஹலோ, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மீனா கேட்கறாங்க. நான் வந்து உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணுங்க. இந்த மாதிரி நான் வந்து உங்களை கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட வேலையில வந்து இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து உங்களை பார்த்தோன்னா தான் எனக்கு அந்த இதெல்லாம் கிடைச்சது. நீங்க வந்து ரொம்ப லக்கி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா அதை கேட்டுட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இவன் என்ன சுத்த லூசா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி அவங்க போயிட்டு இருக்கும்போது, ஏங்க உங்க பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. திரும்பி பார்த்து மறைச்சிட்டு மீனா வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. அவர் வந்துட்டு, ஐயோ நம்ம பேர் கேட்டதுக்கே இவங்க நம்ம கிட்ட கோச்சிட்டாங்க போல இருக்குதே, சரி இது நடந்த விஷயத்த போய் நம்ம முத்தண்ண கிட்ட சொல்லி ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அப்புறம் வித்யா பாத்தீங்கன்னா ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. ஆட்டோல போயிட்டு இருக்க வித்யாக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. எடுத்து பார்த்தா ரோகிணி தான் கால் பண்ணிருக்காங்க. ஏன் என்னடி பண்ணிட்டு இருக்க, நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் வந்து அந்த முத்தோட போனை கடல்ல போட சொன்னேன்ல, நான் சொன்ன வேலையை முடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கோவமா கேட்கறாங்க. ஏண்டி நீ என்னடி என் கம்பெனி டிஎல விட மோசமா இருக்க, எப்ப பாரு வேலையை முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு. இங்க பாரு வித்யா, உனக்கு என்ன அசால்ட்டா இருக்கா, அது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, அந்த போனை முதல் தொலைச்சுக்கட்டு, அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. அதுக்கு தாண்டி நானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த போனை தொலைவறாங்க. பேக்குள்ள போனை காணோம். ஐயோ போன் போயிருச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே சுதாரிச்சுட்டு வித்யா இருந்துட்டு, இல்லடி கடல்ல போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிஜமாவாடி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்கறாங்க. ஆமாண்டி நான் கடல்ல போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பாடா எனக்கு இப்பதாண்டி வித்யா நிம்மதியா இருக்கு, நல்லா ஆழத்துல போட்டையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. ஆமாண்டி நான் கொண்டு போய் போட்ட ஆழத்துக்கு இந்த கடலெல்லாம் என்னையே இழுத்துட்டு போயிருக்கோம் இந்நேரம் இலங்கைக்கு, அந்த அளவுக்கு ஆழத்துல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஆட்டோக்கார் இருந்துட்டு, ஏமா இப்பதானே நம்ம பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க வேற நான் கொஞ்சம் பேசாம போங்க அப்படின்னு சொல்லி வித்யா சொல்றாங்க. யாரு எது அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்கறாங்க. இல்லடி நான் போனை கடல்ல போட்டுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கேன், ஆட்டோல வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிடி, நான் வந்து இப்ப மனோஜ் பாக்குறதுக்காக ஷோரூமுக்கு வந்திருக்கேன், ஷோரூமுக்கு வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. மனோஜ் வந்து அங்க ஸ்டாஃப் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. கரெக்டா உள்ள ரோகிணி வராங்க. வந்ததுக்கு அப்புறம் ரோகிணி பார்த்துட்டு, வா ரோகிணி நீ வந்து ஷோரூமுக்கு படிக்கடி வரதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனோஜ் என்னோட கிளைண்ட்ஸை பாக்குறதுக்காக தான் நான் போறேன், நான் வரக்கூடாது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ வந்து இந்த பிசினஸ் நல்லா பாத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாரு. அதான் நீ இருக்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நான் வந்து இந்த டீலர்ஷிப்பை பாக்குறதுக்காக எல்லாம் வெளியே அடிக்கடி போயிடறேன்ல, அப்ப எனக்கு அடுத்த இடத்துல நீ தான் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதான் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல மனோஜ் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்றாங்க. அவங்க யாரையுமே நம்ப முடியாது ரோகிணி, நான் இல்லைன்னா நீ அந்த இடத்துல இருக்கணும், அப்பதான் நம்ம பிசினஸ் நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவசரமா உள்ள ஒரு ஆள் வராரு. ஸ்டாஃப் கையில ஒரு மஞ்சள் பைய
பையோட. என்னையா இது கையில் மஞ்சள் பை, உனக்கு எதாவது பிறந்த நாளா? அதுக்கு பாக்ஸில் தான் கேக்கு கொண்டு வர மாட்டியா, பையில தான் கொண்டு வருவியான்னு கேட்குறாரு. சார் அது இல்லை சார், இது வந்து நம்ம கடையோட வாசலில் இந்த பை இருந்தது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல சார், நான் பிரித்து பார்க்கல, நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த பையை வாங்கி அதுக்குள்ளே கை விட்டு மனோஜ் வந்து எடுக்கிறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குது. அந்த முட்டையில் வந்து கண்ணு மூக்குகளை வரைஞ்சி வச்சிருக்காங்க. 3 முட்டை அந்த மாதிரி இருக்குது. என்னையா அது முட்டையை கொண்டு போய் பையில் வச்சிருக்காங்க, யார் இப்படி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அடுக்கி வைக்கிறார் மனோஜ். கடையில் இருக்கிற இன்னொரு ஸ்டாஃப் ஓடி வந்து பார்த்துட்டு, ஐயோ சார் இது செய்வின முட்டை சார் அப்படின்னு சொல்லும்போது, எது செய்வினையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து நடுங்கிட்டு நிற்கிறாரு மனோஜ். ஆமாம் சார் இது செய்வினை தான். அங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து கடை வச்சுருந்தோம். அந்த கடை வந்து அப்படியே லாஸ்ல ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு தான் நாங்கள் பார்த்தோம், கடைக்கு பின்னால் இந்த மாதிரி தான் செய்வினை பண்ணி முட்டை வச்சுருந்தாங்க. அதனால தான் வந்து எங்கள் கடை சுத்தமாக லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஜோசிகாரங்க சொன்னாங்க. அதுலேருந்து எங்கள் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் கடைசியில் அப்படின்னு சொல்லும்போது, கடைசியில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. கடைசியில் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதை கேட்டோன்னு மனோஜுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்படியே அசையாமல் நின்றுட்டு இருக்காரு. மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. அப்போ அவர் பேசாமல் நிற்கிறாரு. மனோஜ் என்ன நம்ம கடையில் இருக்கிற பொருளுக்கு மாதிரி அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணி இப்போதான் நான் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற தொழிலதிபராக ஆகிட்டு இருக்கேன். ஏதாவது எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்கு ரோஹிணி அப்படின்னு சொல்லி பண்ணாத்துறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எதுவும் பயப்படாது, இந்த முட்டை தூக்கி வெளியே வீசி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மனோஜோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, டீலர்ஷிப் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணார்ல, அவர் வராரு. அவர் வந்தோன்னா என்னையா அது தனியாக ஏதாவது ஹோட்டல் ஏதாவது ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்களா என்ன ஷோரூம்குள்ளார அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, எனக்கு அப்படியே ஒரு பிரெட் ஆம்லெட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யோ முட்டைகையெல்லாம் ஒன்றும் இல்லையா, அது எதுவும் செய்வின முட்டைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. என்னது செய்வின முட்டையா, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. யோ நில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாலேயே துரத்திட்டு போகிறார் மனோஜ். என்னை உடியா, இதெல்லாம் இந்த செய்வின முட்டைனால எல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா, இங்க இருந்தேன்னா எனக்கே லாஸ் ஆயிரும், நானே வட்டி கூட்ட பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. யோ நில்லையா, எதுக்கு ஏதாவது வழி சொல்லியா, என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனோஜ். எதுக்கு இப்போ அவர்கிட்ட கண்டதெல்லாம் சொல்லி பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க. எங்கள் சிஸ்டர் உங்களுக்கு இதை பற்றி தெரியாது, இந்த மாதிரி செய்வின முட்டையெல்லாம் வச்சவனா நம்ம இருந்த இடமே தெரியாமல் அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசிகார் இருக்கிற, அவர் போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜோசிகாரெல்லாம் வேண்டாம் மனோஜ், நான் சொல்கிறது கேளு, இதை தூக்கி போட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. ரோஹிணி இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி இழுத்துட்டு மனோஜ் வந்து ஜோசிகாரை பார்க்கறதுக்காக போகிறாரு. இனி என்னெல்லாம் கூத்து நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.